Hello students, today we will see the last part of Unit 5 History. So far we have completed up to the anti-caste movement, that is about Jyotiba Phule, Narayana Guru and Ayyankale. So today we will start with the Islamic reforms. After the suppression of Great Revolt of 1857, Indian Muslims looked to Western culture with suspicion. The community feared that Western education, Western culture and Western ideas would endanger their religion. Therefore, only a small section of Muslims accepted the new avenues for modern education. நம்ம இது வரைக்கும் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஜோதிபா ஃபுலே, நாராயணகுரு, ஐயன்காலே, ஸோ அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்தங்கள் வந்து முஸ்லீம்ஸ்க்கு இடையிலையும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பெரும் புரட்சி இருக்கு இல்லையா, கிரேட் ரிவால்ட், அது வந்து 1857 நடந்துச்சு. ஸோ அவங்க பெரும் புரட்சிக்கு அப்புறம் எப்படி வந்து மக்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்றதை பார்த்து முஸ்லிம்ஸுக்கு வந்து அதாவது இந்தியன் முஸ்லிம்ஸுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலே, மேற்கத்திய பண்பாட்டு நாகரிகத்து மேலே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட ஐடியாஸ், இது எல்லாமே வந்து பிற்காலத்தில் அவங்களோட ரிலீஜனுக்கே ஆபத்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் வெஸ்டர்ன் பீப்புளை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. அதனால் முஸ்லிம்ஸில் இருக்கிற கொஞ்சம் பீப்புள்ஸ் தான், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ், அவங்க மட்டும் இந்த மாடர்ன் எஜுகேஷனை அக்செப்ட் பண்ணி அதில் படிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. சர் சையத் அகமது கான், born in Delhi into a noble Muslim family, Syed Ahmad Khan thought that lack of education, especially modern education, had harmed the Muslims greatly and kept them backward. He exhorted the Muslims to accept Western science and take up government services. He founded a scientific society and translated many English books, especially science books, into Urdu. He believed that the interest of the Muslims would be best served if they bonded with the British government rather than pitch in with the rising nationalist movement. So he advised the Muslims to take to English education and to concentrate on it. இப்போ நம்ம சர் சையத் அகமது கானை பற்றி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து டெல்லியில் பிறந்திருப்பார். அவர் ஒரு ஹை ஃபேமிலியில் தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பீப்புள், அதாவது நம்ம மக்கள் வந்து படிப்பில் அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால தான் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது, அவங்க முன்னேறாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, முஸ்லீம் பீப்புளை வந்து நீங்கள் நம்ம மாடர்ன் எஜுகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கலாம், ஸோ நம்ம அந்த இதுக்கு போவோம், அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு நினச்சி அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கழகம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, சயின்டிஃபிக் சொசைட்டினா ஒரு அறிவியல் கழகம் ஒன்று ஆரம்பித்து நிறைய இங்கிலீஷ் புக்ஸை வந்து உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த புக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சயின்ஸ் புக்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸ் கூட சேர்ந்து நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட சேர்ந்தோன்னா நம்ம லைஃபாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் முஸ்லிம்ஸை வந்து நீங்கள் அந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை நம்ம படிக்கலாம், அதில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் அதான். அலிகார் மூமெண்ட். சையத் அகமது கான்ஸ் மூமெண்ட், தி அலிகார் மூமெண்ட், is so called because it was centered around the Aligarh Mohammedan Anglo-Oriental College founded by him in 1875, which is a landmark in the history of Indian Muslim education. The college was raised to the status of a university in 1920. இப்போ நம்ம அலிகார் இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். சர் சையத் அகமது கான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாரு. அது பேர் வந்து அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். ஸோ இதை அவர் எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1875. அதுக்கப்புறமா அலிகார் மூமெண்ட், அதாவது அலிகார் இயக்கம் அப்படின்னு ஒன்றும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இது இந்த காலேஜை பற்றின விஷயங்களை சொல்கிறதுனால இது அலிகார் மூமெண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இதுதான் இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷனுக்கான ஒரு காலேஜ் இது. ஸோ இதை எப்போ யூனிவர்சிட்டியாக மாற்றினாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டியாக எப்போ அது மாறுச்சு அப்படின்னா 1920 மாறுச்சு. 1875 அதை வந்து இது பண்ணாங்க, 1920 அது யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. டியூபேண்ட் மூமெண்ட். Deoband was a revivalist movement organized by the Orthodox Muslim ulema. The ulema, under the leadership of Muhammad Qasim Banatowi and Rashid Ahmad Gangotri,
founded the school at Deoband in the Saharanpur district of the UP in 1866. The school curricula shut out English education and Western culture. The instruction imparted was in original Islamic religion, and the aim was moral and religious regeneration of the Muslim community. Maulana Mahmud ul Hasan became the new Deoband leader. The Jamaat ul Ulema, led by him, gave a concrete shape to Hasan's ideas of protection of the religious and political rights of the Muslim in the overall context of Indian unity. இப்போ நம்ம தியோபந்த் இயக்கம், அதாவது தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு எழுச்சி இயக்கம், ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரம்பித்தது யார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் குரூப். அவங்க பேர் வந்து உலேமா. ஸோ இந்த உலேமாக்களை வந்து யார் தலைமை தாங்கி இதை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா முகமது குவாசிம் பெனட்டோவியும் ராஷித் அகமது கங்கோத்ரி, இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்து யூபியில் இருக்கிற சஹரான்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா அவங்களோட இஸ்லாமிக் ரிலீஜனை பற்றி இது பண்ணணும், படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரிஜினல் மோட்டிவ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷனையும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் புறக்கணிக்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க, அது நம்மளுக்கு வேணாம் அப்படின்றது. ஸோ அவங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சு, அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட முஸ்லீம் கம்யூனிட்டியை அவங்க திரும்ப கொண்டு வரணும், திரும்ப ரீஜெனரேட் பண்ணணுன்றது தான் அவங்களோட மோட்டிவ். ஸோ இதோட புது லீடராக அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா மௌலானா மஹ்மூத் உல் ஹசன் அப்படின்றவர் இந்த தியோபந்த் மூமெண்ட்டோட நியூ லீடராக வராரு. ஸோ இவர் தான் அதுக்கப்புறம் அவங்கள வந்து லெட் பண்ணி கொண்டு போகிறாரு. இவரோட ஐடியாஸ், அதாவது இவரோட ஐடியாஸ் என்னெல்லாம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரிலீஜியஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் த முஸ்லிம். ஸோ இதுதான் இவங்களோட ஐடியா. ஸோ இந்த ஐடியாஸை இந்த ஜமைத் உல் உலேமா மூலமாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Farsi reform movement. In the middle of the 19th century, the reform activities began in Mumbai. Fardunji, the reform activities had also started in Punjab. The Fardunji Nauroji, he founded the Pasas Reform Society in Punjab. The main motive of this Sabha is Rast Gofta. So Rast Gofta means the truth teller. So this is the main motive of this movement. And Behramji Malabari, so he started a movement to make a law against the child marriage. And also the community, this community had produced many leaders. So they play a big role in the early Congress. The name of the leaders are Feroz Shah Mehta and Deen Shah Wacha. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாசை ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பஞ்சாபில் ஸ்டார்ட் பண்ண ரிஃபார்ம் மூமெண்ட். இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஃபர்துன்ஜி நவ்ரோஜின்றவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ட்ரூத் டெல்லர் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் மோட்டிவ். அதை வந்து அவங்க ரஸ்ட் கோஃப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் இருக்கிற பெஹ்ராம்ஜி மலபாரி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா குழந்தை திருமணத்துக்கு எதிராக நீங்கள் வந்து லா மேக் பண்ணணும், அதுக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கம்யூனிட்டியிலேருந்து ஏர்லி காங்கிரஸில் வந்து இது பண்ணின நிறைய பேர் இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான். அவங்க பேர் என்னென்னா அப்படின்னா ஃபெரோஸ் ஷா மேத்தா, தீன் ஷா வாச்சா, இதெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் உள்ள பெரிய லீடர்ஸ். Sikh reform movement, Nirankaris and Namdaris. Among the Sikhs of Punjab too, there were attempts to reform. Baba Dayal Das, founder of the Nirankari movement, stressed the worship of God as Nirankar, rejection of idols, rejection of rituals associated with idolatry, reverence for the authority of Guru Nanak and of the Adi Granth formed the essence of his teachings. He reiterated the prohibition on meat eating and liquor consumption. The Namdari movement, founded by Baba Ram Singh, was another socio-religious movement among the Sikhs. The Namdaris insisted on wearing the symbols of Sikhism except the kirpan sword. Instead, Baba Ram Singh wanted his followers to carry a lati. It considered both men and women equal and accepted widow remarriage. It prohibited the dowry system and child marriage. ஸோ பஞ்சாப்லேயும் சீக் பீப்புளுக்கு இடையிலையும் இந்த சீர்திருத்தங்கள் ஆரம்பிச்சுது.
அதை முதல்ல பண்ணது யார் அப்படின்னா பாபா தயாள்தாஸ். அவர் தான் நிரன்காரி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படின்னா என்னென்னா, நிரன்கார் அப்படின்னா கடவுளை வழிபடுறதுல அவங்க எந்த உருவமோ இல்லை எந்த படங்களோ வச்சு அவங்க வழிபடக்கூடாது, அதுதான் இந்த நிரன்கார் அப்படின்றது. இதை தான் நம்ம வந்து ஆன்டி ஐடோலேட்ரி, அதாவது உருவ வழிபாடு எதிர்ப்புன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அவர் வந்து குருநானக்கையும் ஆதி கிரகந்தத்தையும் மட்டும்தான் அவர் மதிக்கிறதா அவரோட இதில் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீட் சாப்பிட்றதையும் லிக்வர் கன்சம் பண்ணுறதையும் நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாம்தாரி மூமெண்ட். இந்த நாம்தாரி மூமெண்ட்டை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பாபா ராம் சிங் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த மூமெண்ட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, சீக் பீப்புளை அவங்களோட சிம்பிள்ஸை வியர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எக்ஸப்ட் என்னது அப்படின்னா வாள், அவங்க ஒரு வாள் ஏந்திருப்பாங்க. ஸோ அதை தவிர மீதி எல்லாம் பண்ணணும். அந்த வாளுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு லத்தி கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபா ராம் சிங் சொல்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். விடோ ரீமேரேஜ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டவுரி சிஸ்டமையும் சைல்ட் மேரேஜையும் அவங்க எதிர்க்கிறாங்க. ஆரிய சமாஜும் கிறிஸ்டியன் மிஷனரிஸும் ஆரம்பிச்சிட்டு இருந்த டைமில் அவங்க அம்ரித்சரில் சிங் சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட மோட்டிவ் என்னென்னா, சீக்கியர்களோட புனிதத்தன்மையை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் அங்கேயே வந்து கல்சா காலேஜ் அப்படின்னு ஒன்று சீக் பீப்புளுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சிங் சபா அப்படின்றது தான் இந்த அகாலி மூமெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ராமலிங்க சுவாமிகள், பாப்புலர்லி நோன் அஸ் வள்ளலார். ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகள் was born in Marudur, a village near Chidambaram. After his father's death, his family moved to his brother's house at Chennai. Despite having no formal education, he gained immense scholarship. Ramalinga emphasized the bonds of responsibility and compassion between living beings. He expressed the view that those who lack compassion for suffering beings are hard-hearted, their wisdom clouded. He showed his compassion and mercy on all living beings, including plants. This he called as Jiva Karunya. He established the Samarasa Veda Sanmarga Sangam in 1865 and it was renamed as Samarasa Suddha Sanmarga Satya Sangam, which means Society for Pure Truth in Universal Selfhood. Ramalinga also established a free feeding house for everyone, irrespective of caste, at Vadalur in the year of 1867 in the wake of a terrible famine in South India in 1866. His voluminous songs were compiled and published under the title Tiruvarutva, Songs of Grace. ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் வந்து மருதூரில் பிறந்திருக்காங்க. அது வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ அவரோட அப்பாவோட இறப்புக்கு பிறகு அவங்க சென்னைக்கு போயிடுறாங்க, அவங்க பிரதரோட ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அவருக்கு வந்து முறையான கல்வி எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவரோட அறிவு அப்படின்றது அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயிரினங்களுக்கிடையே இரக்கம் அப்படின்ற ஒரு பிணைப்பு இருக்கணும், ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து இறக்கப்படணும், நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணணும். அப்படி பண்ணாத மனுஷங்களோட இதயம் வந்து கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள. ஸோ இதுதான் வந்து வள்ளலாரோட பேசிக் கோட். ஸோ அவர் இறக்கத்தை வந்து ஒரு பிளான்ட்டுக்கு கூட, லிவிங் பீயிங் அப்படின்னா பிளான்ட்ஸ் கூட லிவிங் பீயிங் தான் இல்லையா. ஸோ பிளான்ட்டுக்கு கூட அவர் வந்து இரக்கம் காட்டக்கூடியவர், அந்த அளவுக்கு இரக்கமுடையவர். இதை தான் அவர் வந்து ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஸோ அதுக்கப்புறமா நேம் மாற்றிடுறாங்க, அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வடலூரில் ஒரு இலவச உணவு இதை ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், சரியா, ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். எதுக்காக அதை ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா, 1866 சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய வறட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வறட்சி வந்ததுனால ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். அங்கே வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் எல்லா பீப்புளும் வந்து இது பண்ணலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட். ஸோ எந்த ஒரு மத தடையும் எந்த ஒரு ஜாதி தடையும் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு இதுவாக அவர் அதை ஆரம்பித்தார். அவரோட சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இதில் கம்பைல் பண்ணி திருவருப்பா அப்படின்ற பேரில் வெளியிட்டிருக்காங்க. Ayodhidasar. Pandidar Ayodhidasar was a radical Tamil scholar, writer, Siddha medicine practitioner,
journalist and socio-political activist. Born in Chennai, he was fluent in Tamil, English, Sanskrit and Bali languages. He campaigned for social justice and worked for the emancipation of the untouchables from the caste clutches. He worked for the construction of a casteless identity and castigated caste hegemony and untouchability. He considered education as an important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in Tamil Nadu. Pandidar Ayodhidasa founded the Advaitananda Sabha to raise the voice for the temple entry of the untouchables. In 1882, John Rathinam and Ayodhidasa established a movement called Dravida Kalagam and launched a magazine called Dravida Pandian in 1885. He founded the Dravida Mahajana Sabha in 1891 and organized the first conference of the association at Nilgiris. Pandidar Ayodhidasar was disappointed with the Hindu Dharma, which served as the basis for propagating and validating caste in Hindu society. Influenced by the Theosophist organizer Colonel H.S. Olcott, he went to Sri Lanka in 1898 and converted to Buddhism. In the same year, he founded the Sagaya Buddhist Society at Madras to construct the rational religious philosophy through Buddhist religion. He started a weekly journal, Oru Paisa Tamilan, in 1907 and published it until his demise in 1914. இப்போ நம்ம அயோத்திதாசரை பற்றி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர், அவர் ஒரு சித்தா டாக்டர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு அரசியல்வாதி. ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அவர் சென்னையில் பிறந்திருக்காரு. அவருக்கு 4 லாங்குவேஜ் நல்லா தெரியும், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, லோவர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஒரு சிலவங்களை வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அவங்களையும் எல்லா சுதந்திரத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஸோ அதுக்காக அவர் நிறைய வந்து மூமெண்ட்லாம் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு, நிறைய இயக்கங்கள்லாம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அவருக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, படிப்பு, அதாவது எஜுகேஷன் மூலமாக மட்டும்தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் இந்த அன்டச்சபிள் பீப்புள்ஸ்க்காக தமிழ்நாட்டில் அவர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்காரு. பண்டிதர் அயோத்திதாசர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அத்வைதானந்தா சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்டத்தகாத மக்கள்னு சொல்லி ஒரு சிலரை வந்து இந்த கோயிலுக்குள்ளே நுழைவிடாமல் பண்ணுறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக அந்த அத்வைதானந்தா சபா அதையும் ஆரம்பித்தார். அவரும் ஜான் ரத்னம் அப்படின்றவரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது பேர் திராவிட பாண்டியன். திராவிட மகாஜன சபா அப்படின்றதையும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நீல்கிரிஸில் நடத்தியிருக்காரு. ஸோ இவர் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, தியோசபிக்கல் மூமெண்ட்டோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, கொலோனல் ஹெச்எஸ் ஓல்காட். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். அங்கே போய் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்காக 1898 சென்னையில் அவர் ஒரு மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பேர் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, சாக்கிய பௌத்த சங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மூலமாக அவர் வந்து புத்தர், அதாவது புத்திஸ்ட் ரிலீஜியனோட கருத்துக்களை அவர் பரப்ப நினச்சிருக்கிறாரு. ஒரு வீக்லி ஜேர்னல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அது பேர் வந்து ஒரு பைசா தமிழன். அது வந்து 1907 ஆரம்பித்து 1914 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அன்டில் ஹிஸ் டெமிஸ் அப்படின்னா அவரோட இறப்பு வரைக்கும் அது பப்ளிஷ் ஆகிருக்கு. 1940 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிரும்.